அடிக்காதீங்க. நீ சும்மாருமா. டேய், உனக்கு இது விளையாட இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை. உன்னால பாதிக்கப்பட்ட பொண்ணை நீயே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முடியாதா? மேனேஜர் சார், கரடி ரங்கனை அடக்கத்தான் இங்க வந்தீங்க. வந்த இடத்துல இப்படியெல்லாம் நல்ல காரியங்களை பண்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லாரம்மா. என்னங்க, யார்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு? ஆனந்த் வேலை பார்க்கிற முதலோட அம்மா 2000 ரூபாய் டிராப்ட் அனுப்பி நம்மள குடும்பத்தோட அங்க வர சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன விஷயமா வர சொல்லிருப்பாங்க? பணத்தை அனுப்பி வர சொல்லி இருக்காங்கன்னா அது நல்ல விஷயமா தான் இருக்கும். எதுவா இருந்தா என்ன, நான் அந்த ஆண்டவனை நம்புறதை விட என் தம்பி ஆனந்தத்தான் நம்புறேன். ஆனந்த், ஆனந்த் நில்லுங்க. ஆனந்த், எங்க போறீங்க? நேரம் ஆயிடுச்சு, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருங்க. அது ஆரம்பிக்க வேண்டியதான். இங்க பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க, ஆரம்பிக்க வேண்டியதான். நீங்க ஏற்பாடெல்லாம் திடீர்னு பண்ணிருக்கீங்க. நான் என் தம்பி கிட்ட இன்னும் ஒரு வாரத்தை கூட கேட்கல. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? உங்க தம்பி ஆனந்தும் என் பேத்தி ராதாவும் ரொம்ப அந்யோன்யம். இதெல்லாம் வெளியில சொல்லிக்காதுங்கல்ல. ஆமாங்க, எங்க அம்மா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நான் சொன்னா என் பேச்ச தம்பி மீற மாட்டான். இருந்தாலும் அப்போ உங்களுக்கு இந்த சம்பந்தத்துல? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இங்க வந்த உடனே நீங்க சொன்ன விவரங்கள் எல்லாம் கேட்டு என் மனசு ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுச்சு. நான் இப்பவே போறேன், தம்பியை பாக்குறேன், விஷயத்த சொல்றேன், முடிச்சிடுறேன். அப்படின்னா தாம்பூலத்தை மாத்திக்கங்க. சரி சரி, மாத்திக்கோ. சோமநாதன் ஆகிய நான் சென்னை முத்துசாமி அவருடைய தம்பி ஆனந்தன் அவர்களுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறேன். என்ன காரியம்னு பண்ணிருக்கீங்க? நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? தம்பி, நீ என் பேச்ச தட்ட மாட்டேன்னு நம்பித்தான் நான் தட்ட மாத்திட்டேன். அண்ணே, உங்க பேச்ச மீற சக்தி எனக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது. ஆனா கல்யாணங்கிறது என்னோட வாழ்க்கை. அதை மட்டும் என் முடிவுக்கு விட்டுருங்கண்ணே. தம்பி, வறுமையும் கடனுமே வாழ்க்கையா வாழ்ந்தவனா, இப்ப உனக்காவது வசதியான இடத்துல இருந்து ஒரு பொண்ணு கிடைக்கணுமேனு தான். அண்ணே, வசதியை மட்டும் நான் என்னைக்குமே வாழ்க்கையை நினைச்சதில்ல. அதோட என்ன நம்பின பொண்ணையும் நான் கைவிட தயாரா இல்ல. நம்புற பொண்ணா? என்னப்பா சொல்ற நீ? ஆமண்ணே, நம்ம எஸ்டேட் அக்கௌண்டன்ட் பொண்ணு கீதாவை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அப்ப சோமநாதன் பொண்ணுக்கும் உனக்கும் பழக்கம் இருக்கிறதா சொன்னது? அது அவங்களாம் நினைச்சுக்கிட்டது. இந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. ஆனா சோமநாதன் ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த வாக்க காப்பாத்துறேன்னா அது நம்ம குடும்பத்துக்கே அவமானம். இனிமே என்ன முடிவு எடுக்கணுமோ அது உங்க கையில தான் இருக்கு. யோ பூசாரி, இந்த பௌர்ணமிக்காக நான் ராப்பகலா தூங்கவே இல்லையா? கற்பூரத்தை காட்டுறது போதும், புதையில திறந்து காட்டியா? ஆழி வேலி காளிங்க சூலி, காளிங்க காவல் விலகட்டம். கை ஒட்டிக்கிச்சு. ஆத்தா கைய விடு, ஆத்தா கைய விடு. என்னையா வந்தது உனக்கு? ஆத்தா கைய பிடிச்சு கட்டளை போட்டுட்டாலே. என்ன கட்டளை? எடுத்து சொல்லு. சிங்காரத்துக்கு தலை புள்ள பிறந்து தலையில தண்ணி ஊத்தி சுத்தமா வந்து சூடம் காட்டினா சகல தோஷமும் நீங்கி புதையல் கிடைக்கும். தலை புள்ளையா? ஆனா பொண்ணா? சிங்காரம், இவன் வந்துட்டானே. ஏடா சிங்காரம், 3 நாள் வாடகைன்னு சாமி கடையில ஜாடி எடுத்துக்கிட்டு வந்து வாடகை கொடுக்காம இருக்கீங்க. பாக்கி வாடகை கூறான். அட பாவி, சாமி கடையில ஜாடி எடுத்துட்டு வந்து பூமி கடையில இருந்ததுன்னு சொல்லிட்டு இதுல என்னடா இருக்கு? நாங்க வச்ச மண்ணு தான். உன்னை என்ன செய்யற பாரு. ஏய் மாரிமத்து. ஐயோ,
ஏய் ராஸ்கல் இங்கேடா இருக்க? ஏண்டா குல்சான் சொல்லி அந்த ஊர்ல ஏமாத்திட்டு இருக்க? அப்போ இவன் குல்சார் இல்லையா? இவன் பேர் மாரிமுத்து, பெரிய பணக்காரன் சொல்லி பந்தா கட்டி பணத்தை அப்படியே அடிச்சிட்டு போயிருவான். ப்ளூ ஸ்கின், எங்க அப்பாவை காப்பாத்துங்க. சார், இவர் எந்த தப்பும் பண்ணல, நாங்களும் ஏமாறல. நான் இந்தூர்காரன், இவரை ஜாமீன்ல விடுங்க. உன் பேச்சு நம்பி இவனை விட்டுட்டு போறேன். அடுத்த முறை ஏதாவது நடந்துச்சு நீதான் பொறுப்பு. ஜாக்கிரதை. என் வாடகை நீ வேற நேரம் காலம் தெரியாம போயா. மாப்பிள்ள என்ன மன்னிச்சிடுங்க. துள்ளி குதிச்சு ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு கல்யாணம் உடனே எப்படி அடங்கி போயிடுச்சு பத்தியா? அது ஏன் அப்படி பாட்டி? எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. ஆனந்த் நினைப்புதான் உன்னை புடிச்சுக்கிடுச்சே, அதான். ஏமா, ஆனந்த் உன்கிட்ட பிரியமா இருக்கிறானா? நல்ல அன்பா பேசுறானா? இப்ப அத பத்தி என்ன இருக்கு? அவர் பேச்சு கேக்குறியா? ஒரு நிமிஷம். ஏன் ரெக்கார்ட் பண்றீங்க? இப்ப நீங்க பேசுறதெல்லாம் இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா உங்களை நினைக்கும் போது நான் அதை போட்டு போட்டு கேட்பேன்ல. இப்ப பேசுங்க. என்னத்தான் பேசுறது? என்ன பேசணும்னு நீங்க எழுதி கொடுங்க, நான் மொத்தமா பேசி வச்சிடறேன். ஆனா அந்த ஈவினிங் சுத்துறதும் மார்னிங் சுத்துறதுலாம் நமக்கு சரியா வராது. எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அவனை தனியா விட்டுட்டு நீ எங்க போன? அது வந்து பாட்டி. கீதா, என் சூழ்நிலை என்னன்னு தெரியாம நீ பேசுற. ராதாவோட பாட்டி அந்த பொண்ணை காதலிக்கிறதுக்காக எனக்கு சம்பளமே தர்றாங்க. அந்த சம்பளத்தை மட்டும் நான் வாங்கலைன்னா நிச்சயமா என்னை வேலையை விட்டு போச்சிடுவாங்க. அந்த வேலை மட்டும் எனக்கு போயிருச்சுன்னா எங்க அண்ணன் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். அதனால நான் மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம ஒரு இக்கட்டான நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்றேன், ராதாவை திருத்தணுங்கிற எண்ணத்துலதான் அந்த பொண்ணோட பழகணும் தவிர வேற எந்த விதமான கெட்ட எண்ணத்திலையும் கிடையாது. கீதா, இந்த கோயில் வாசலை வச்சு சொல்றேன், நான் என்னைக்கு வாழ்ந்தாலும் அது உன்னோடதான். பாட்டி, பாவி, கல்கண்டில கண்ணாடி தூளை தூவிட்டானம்மா. பாட்டி, அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது பாட்டி. நானும் விட்டுருவேனா? ராசாத்தி, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தெரிஞ்சதா இருக்கட்டும். மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு பொண்ணை மனசார விரும்புறேன். அவ பேரு கீதா. அவளும் என் மேல உயிரே வச்சிருக்கா. அவ இல்லைன்னா எனக்கு மன வாழ்க்கையே இல்ல. என்ன மன்னிச்சிருமா. அதுதான் உங்க முடிவுன்னா எனக்கு ஒரு விடுவு ஸ்போர்ட்ஸ் தான். இனிமே என் வாழ்க்கையில தோல்வியே இருக்காது. அதுக்கு நான் தயாராகிறேன். அடடடடடா, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச சந்தோஷத்துல தலகால் தெரியாம இருப்பேன். ஆனா உன் உடல் முழுக்க தெரியற போட்டோவை பாத்தீங்கன்னா நீ எப்படி இருப்பன்னு யோசிச்சு பாரு. ஸ்ரீகாந்த், என் வாழ்க்கையோட விளையாடாத. நிஜமாவே என் போட்டோஸ் உன்கிட்ட இருக்கா? உன் போட்டோ எல்லாம் சுவாமிஜி கிட்ட இருக்கு. நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். கொடுத்தா உன் கல்யாண பரிசா கொண்டு வந்து கொடுத்துருவேன். எப்படி, சந்தோஷம் தானே? சுவாமிஜி கிட்ட ஏன் போட்டோஸ் எப்படி போச்சு? சுகதீஸ்வரம். தாதா, நீ என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே? ஆமா, உங்ககிட்ட போட்டோஸ் இருக்கிறதா ஸ்ரீகாந்த் எனக்கு போன் பண்ணி சொன்னா. போட்டோக்களா? அரை நிர்வாண போட்டோக்களா? அதை இனிமேத்தான் எடுக்கணும். சுவாமிஜி, சுவாமிஜி. சுகதீஸ்வரம். தாதா, பிறப்பில் நிர்வாணம் அறியாம், சுவாமிஜி. இறப்பில் நிர்வாணம் ஜடமூன், சுவாமிஜி. இடையில் நிர்வாணம் மெய்ஞானம், அஞ்சுதலும் வெட்கமும் ஆசையில் எதிரி. தாதா, ஒரே ஒரு ஊசி உன் உடம்புல பல விரோதங்களை செய்யும். அதை வச்சு நான் உங்க அப்பா கிட்ட வியாபாரம் பேசுகிறேன். ஜாக்கி,
பாக்குறேன். நீ கொடுத்தத நான் திருப்பி கொடுத்திருக்கேன். உங்க குடத்துக்கு இடைஞ்சலா என் பொண்ணை நான் நிக்க விட மாட்டேன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. ஆனா அந்த ஆனந்த் தெய்வத்தை சாட்சி வச்சு உங்க பொண்ணோட தான் வாழ்வேன்னு நிச்சயம் பண்ணிட்டான். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, அதனாலதான் நான் பயப்படுறேன். சரி, செய்யணும்னு நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். என் பேத்திக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னா கீதா இந்த ஊர்ல இருக்க கூடாது. அவ்வளவுதானம்மா. கீதாவை மெட்ராஸ்ல இருக்கிற என் தம்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஏங்க, அவ போக மாட்டேன்னு மறுத்துட்டா? மறுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதையும் செஞ்சுடுறேன். அப்ப வழி அனுப்புற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அப்பதான் எனக்கும் நிம்மதி. அப்பா, என்னம்மா? பாட்டி எங்க? பட்டணத்துக்கு ஆள் அனுப்ப போயிருக்காங்கம்மா. சொல்லுங்க, எங்க கீதா? ஏன் மௌனமா இருக்கீங்க? தயவு செஞ்சு கீதா எங்க சொல்லுங்க. அவ பட்டணம் புறப்பட்டு போயிட்டா. For more updates, like, comment, subscribe to our channel.